பாருங்கள் கொதி வந்துருச்சு. இப்போ நமக்கு பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பூரியில் தொட்டுட்டு சாப்பிட வேண்டியதான். சூப்பரான பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு பூரிக்கிழங்கு, அருமையான பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பூரியில் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிட போகிறோம். பூரிக்கிழங்கு வச்சு சாப்பிடுவோம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. மேலே வச்சு சாப்பிட்லாம், ஏன்னா மேலே வச்சு சாப்பிட்டா பிடிக்காது, அதனால் தனியாக வச்சு சாப்பிடுவோம். செம்ம சூடாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அப்படி எடுத்து கொதிக்குது. இப்படி எடுத்து